ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் வந்து பிறக்குது. திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார், 11 கூடையவர் 10ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக நீச்சமாக இருந்துச்சு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அது போக வந்து ராகு அஷ்டமத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சனி 9ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 12ல் வந்து புதனும் சூரியனும் குருவும் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோடதில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் சொல்கிறேன். ஸோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். 2 கூடையவர் 12ல் இருக்கார். அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு 100க்கு 200% இருக்குது. ஆனாலுமே உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜரையும் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ 12 கூடையவனுடைய 12ஆம் அதிபதி 12ல் குரு சேரும்போது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாகவோ கடகராசிக்காரங்க வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் 100% இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கோபம் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 11 கூடையவர் 10ல் இருக்கிறனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது போக 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும். நிறைய விஷயங்கள் அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து நல்ல நிர்வாக திறமை படைத்தவர்கள் தான். நீங்கள் வந்து கட்டாயம் இந்த மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்கள் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நிறைய பயந்தாச்சு 2 வருஷம். இனிமேல் எதுக்குமே பயப்பட வேண்டாம். பொதுவாகவே கடக ராசிக்கு நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பலன்களை சொல்கிறதில்ல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதுமானது. உங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை நீங்கள் நம்பும் பட்சத்தில் எல்லாமே வெற்றி அடையுங்க. அஷ்டமத்தில் சனி வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரகங்கள் ஒருபோதும் வந்து தீமையை செய்ய மாட்டார். நீங்கள் என்ன விளைவை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான விளைவைத்தான் அவர் கொடுப்பார். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லது, கெட்ட விஷயங்களாக இருந்தால் கெட்டது, அவ்வளோதான் சிம்பிள். பொதுவாகவே கடகராசிக்காரங்க இயல்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, ஹஸ்பண்டுக்கு என்ன தேவை, ஒய்ஃபுக்கு என்ன தேவை, அக்காவுக்கு என்ன தேவை, தங்கச்சிக்கு என்ன தேவை, இந்த மாதிரி தெரிஞ்சு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காகவும் வாழ பழகிக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உங்களோட மனசில் சந்தோஷம் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக உங்களோட குடும்பத்தை கவனிச்சிக்க முடியும். உங்களுடைய தேவை உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமத்தில் ராகு இருக்குது. ஸோ அதை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு வந்துடுங்க. பொதுவாகவே நல்லா இருக்குது கடகராசிக்கு. இனி எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால அப்படியே வெளிநாடு வெளிமாநிலம் டூராவது போயிட்டு வாங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா தியானம் பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையுமே செய்யுங்க. அது தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாகும். உடனே கடகராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மற்றவங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷமோ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இயல்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நல்ல திறமைசாலிகள். அந்த திறமையெல்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் புதனும் குருவும் ஒன்று சேருது. அது 12ஆம் இடத்துல. அப்போ வந்து என்னென்னா ஒரு நல்ல இயக்கத்துக்கு நல்ல
நல்ல பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது. தொழிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. லாபஸ்தான அதிபதி எங்கே போயிருக்காரு? தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கோச்சாரத்தில். அப்போ கட்டாயம் லாபம் வந்தே தீரும். அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்களை சூப்பர். நீங்கள் உற்பத்தி சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நல்ல லாபம், கொள்ளை லாபம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல வருமானங்கள் வரும், நிரந்தரமான வருமானம் வரும். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வருமான ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கனால ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் கட்டாயம் உண்டு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு கிளியராக இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், டக்குன்னு கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது சக்ஸஸில் முடியும். காரிய சித்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தி விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே காரிய தடை இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த காரிய தடை நீங்கிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யமகண்டம், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதிக்கு 2 தீபம் போடணும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் அதில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே தீரும். முக்கியமாக செல்வ வளம் அப்படிங்கிறதுல தடை இருக்காது. செல்வ வளம் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கேற்ற பலன், அந்த வருமானம், அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஏதாவது ஒரு இடையில தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை போக்குறதுக்கு உண்டான பரிகாரத்தை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குங்க. வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு. கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேரை சொல்லி யாராவது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கேதுவோடு சேர்ந்துருக்கனால உங்களோட பேரை யூஸ் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, விதி மீறல்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவை. கேது சேர்ந்துருக்குனாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம், இல்லைன்னா ஒரு சிக்கலில் கொண்டு உங்களை சிக்க வச்சிரும். நீங்கள் வேலை பிஸியில் அலட்சியத்தில் இருந்திருப்பீங்க, அது வேறு பக்கம் போய் சிக்கிரும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸ் போட்டு தண்ணி அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும். நீங்கள் நிதானமாக போங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்த்துட்டு இருக்காரு, ராகுவை பார்க்குறாரு. அதனால் கவனமாக இருங்க. எலும்பு, மஜ்ஜை, பல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணுறது நல்லது. பெரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா பல்லெல்லாம் வந்து சொத்த பல், அதனால் பல் வந்து சாதாரண பல்லு வலி நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உயிர்கண்ட வரைக்கும் போயிடும். அதனால் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வரும். அதேமாதிரி இரத்த காயம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி இந்த மாதிரி இருக்குது. தந்தையோடைய சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே சொத்து சேர்க்கை உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வருது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல குரு இருக்கனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப விரயங்களை ஏற்படுத்திக்கங்க, அது ரொம்ப நல்லது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்களில் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க உண்டான அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டுறதுல ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா வாஸ்து நாள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அந்த நாள் அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டுறது டிலே ஆகிறது, வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, அத்தனையுமே நிவர்த்தி ஆகும். வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளினால் அந்த எல்லாமே நிவர்த்தி ஆகும்.
4ஆம் இடத்த குரு பார்க்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே கலைத்துறை பெண்கள் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் குடும்பத்தில் அனுசரித்து நடக்கணும். பெண்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே அனுசரிப்பு அப்படிங்கிறது இந்த குரு வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. குரு பார்வை வந்து குடும்பஸ்தானத்துக்கு இல்லாமல் இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமைகள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்துருக்கனால கணவர் வந்து தேவையில்லாமல் ஆங்ஸைட்டி ஆகிறது. அதனால் கணவன் மனைவியிடையே சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானமாக இருந்துட்டாலே பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். செவ்வாய் கேதுங்கும்போது கோவப்படுத்தி விடுறது, பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கி விடுறதே ஆப்போசிட்டில் இருக்க ஆளுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதைத்தான் செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய கோவத்தை தூண்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் பொறுமையை கையாண்டால் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உடல்நிலையில் கவனமாக செலுத்துங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் வரும். மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் கேதுவோட. அப்போ இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைமை பொறுப்பில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அங்கீகாரம் வழங்கலாம். மிகப்பெரிய லெவலில் உங்களோட உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படலாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம். உயர் ஆட்கள், அதாவது உயர் இடத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வந்துடும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது. எலெக்ஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வெளி மாநிலம்க்கெல்லாம் வெளி ஊருக்கு, வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.